கர்த்தர் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த 6 மாதம் தெய்வம் நம்மளை கண்மணி போல காத்து நடத்தி வந்தார். என்ன சொல்லாமா, இந்த 7வது மாதத்தில் இந்த வாக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இந்த 7வது மாதம் நீங்கள் நம்பி இருக்கிற காரியம் நடக்கும். என்ன சொல்லாமா, ஆம், இந்த மாதம், இந்த 7வது மாதம் இந்த வாக்கு தத்துவம் உங்களை வச்சு தான் நிறைவேறப்போகுது. பக்கத்து சொல்லுங்க, உங்களை வச்சு தான் நிறைவேறப்போகுது. என்ன சொல்லாமா, ஆமாம், உங்களை வச்சு தான் அந்த 7வது மாதம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமே ஆமே ஆமே. ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கு. சோத்திரம். அதிகாலமே ஆர்வமுடன் அவர் பாதம் அமர்ந்திருப்பே. அதிகாலமே ஆர்வமுடன் அவர் பாதம் அமர்ந்திருப்பே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். ஆமென். எங்களோடு நீங்க பேசுங்க சபா. மறுத்து விடுப்போம். நிஷ்கபிதாவே. ஆமென். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றும் இனி தாமதிப்பது இல்லை. ஏதோ சந்தோஷமா இருக்கீங்க. அது உனக்கு என்ன செய்யும்? நிறைவேறும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது? இந்த மாதம் தாமதியாது, அது நிறைவேற்றும். என்ன சொல்லாமா, உன்னிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து வந்திருக்கிற வார்த்தை உன்னிடத்திலிருந்து போகும்போது அது செய்து முடிக்கும் அப்படின்னு இருக்கிறார். இந்த 7வது மாதம் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒருபோது என்ன செய்யாது? ஆமே, நாம் எல்லாம் செய்து முடிக்க போகுது. எங்கெல்லாம் அங்கங்கே எங்கெல்லாம் தடையாக நிற்குதோ அந்த தடையெல்லாம் மாற்றி தேவன் ஜெயமா என்ன செய்ய போறாரு? நடத்த போறார். ஏதோ சந்தோஷமா இருக்கிறீங்க. எசேக்கியேல் எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 12:28 எடுத்து வாசிமா. எசேக்கியேல், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல் என்றார். எதோட சந்தோஷமா கைத்தறி மேம்படுத்தலாமா? ஆமென் ஆமென். இந்த மாசம் கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறும். என்ன சொல்லாமா, நீங்க சில காரியத்தை நினைச்சிருப்பீங்க, அது என்னத்தை நிறைவேறாம போயிருக்கும். ஆண்டவர் சொல்றாது நிறைவேறும். என்ன சொல்லாமா, இந்த 7வது மாசத்துல உங்களுடைய வாக்குகளை தேவன் நிறைவேற்றுவார். நீங்க என்னெல்லாம் அந்த வாக்குகளை, நீங்க ஜீவனுள்ள வாக்குகளை சொல்றீங்களோ அந்த வாக்குகளை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். ஏதோ சந்தோஷமா இருக்கிறீங்க. எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 7:9 எடுத்து வாசியமா. சோத்திரம். உபாகமம் 7:9 வாசியமா. அவர் 1000 தலைமுறை மட்டும் வாசியம். ஆகையால் என்ன சொல்லாமா, 1000 தலைமுறைக்கும் தேவன் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த 7வது மாசம் உங்களுக்கு எனக்கு எப்படி இருப்பாரா? உண்மை உள்ள தேவன். உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். பக்கத்தை சொல்லுங்க, புலம்பாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? அவர் நடத்துவார். உனக்கு அந்த கற்பத்தை கனி கொடுத்தது யாரு? வாழ வச்சது யாரு? இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா போயிட்டாங்க. பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிள்ளை மறிச்சு போச்சும்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தேவன் காத்து வராரு. பார்த்தீங்களா? உங்க பிள்ளைய மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க மேல எப்படி ஒரு திட்டத்தை நோக்கத்தை வச்சாரோ அது போல உங்க கற்பத்தை கனி மேலே ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை அனுசரிச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதை நினைக்காம நம்மளை நடத்தினவர், நம்மளை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்திருக்கிறாருன்னா நம்மளுடைய எனக்கு கொடுத்த பிள்ளை என்னைய விட ஹைல தான் வைப்பாரே தவிர நம்மளை விட குறைச்சி என்ன செய்ய மாட்டாரு ஒருபோதும். உன்னைய எப்படி நடத்தினாரோ உன்னைய விட, உங்களை விட உங்க பிள்ளைகளை இன்னும் அருமையா தேவன் என்ன செய்வாரு? இல்லை சொல்லாமா, குறைவான திட்டத்தை இருதயத்தில் போடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, குறைவான எண்ணங்கள் இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? தோன்றக்கூடாது. இந்த மாசம் ஆண்டவர் சொல்றார், 1000 தலைமுறை மட்டும் உன் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? நடத்துவேங்கிறார். என்ன சொல்லாமா, அவருடைய கற்பனையின்படி நீங்க நடக்கணும். வாரம் தோறாம அவரை தேடணும். என்ன சொல்லாமா, வாரம் தோறாமல் குடும்பச்சம் வைக்கணும். என்ன சொல்லாமா,
இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டில் என்ன செய்யணும், குடும்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நியமிச்சிருக்கிறோம். இந்த இன்னைக்கு வந்து அருமையான மகள் செர்மலா வீட்டில் வந்து ஜெபம் இன்னைக்கு இல்லை சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை பாப்பா வீட்டில் வச்சு ஜெபம் இல்லை சொல்லலாமா? எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த நாட்களில் அந்த வருஷத்தில் இந்த 6வது மாதத்தில் ஒரு எழுப்புதலை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ஒரு தலைமுறை தான் இந்த ஒரு தலைமுறையோடு என் வாழ்க்கை முடிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, 1000 தலைமுறை மட்டும் தேவன் நம்மளுக்கு இறக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். என்ன சொல்லலாமா? ஆமாம், நம்ம ஆராதிக்கிற தேவன் சும்மா சாதாரணப்பட்டவர் அல்ல. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. 7 வாசிமா, 6 வாசிங்க. அம்மா உபாகமம் 7ல் 6 வாசி. ஆமா, கைத்தட்டி பயன்படுத்தலாமா? நீ யாருக்கு சொந்தக்காரங்க? தேவனுக்கு சொந்தக்காரங்க. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனுக்கு நீங்களும் சொந்தக்காரங்க இல்லை சொல்லலாமா? பரிசுத்த ஜனம் சொல்லி தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்ம கூட பிரிவை கூட தேர்ந்தெடுக்கல. தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்து. அப்ப இதுலயே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த அதிகாலையில சோர்ந்து போகாதீங்க. இந்த 7வது மாசத்தை தேவன் நிறைவேற்றுவார். வாக்குகள் ஒருபோது என்ன செய்யாது, ஆமே சும்மா இருக்காது. இந்த மாசம் எல்லாம் செய்து முடிக்கும். உன் இடத்துல குறைகளெல்லாம் நீ குறைய காண மாட்ட, நிறைவேத்தான் நீ காண்ப. ஆமே. அருள் செய்வார் இல்லை சொல்லாமா? கர்த்தரிடத்துல நீ எப்படி இரு, மனமகிழ்ச்சியா இல்லை சொல்லாமா? ஒரு திருமணம் ஆன பொண்ணை பார்க்கும்போது அவன் எப்படி இருப்பாள், அழுதுகிட்டு இருப்பாளா, அப்படி சிரிச்சிட்டு இருப்பாளா? சந்தோஷமா இருப்பா. என்னை நடத்துகிற கணவன் என் அருகில் என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமே இல்லை சொல்லாமா? ஆமே. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும். என் தேவன் ராஜா என்னோடு கூட என்ன செய்யறாரு, மணவாளன் என்னோடு கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும், வேணும். அது சொல்றாரு. 7ல் சொல்றாரு, வாசியம்மா. சகல ஜனங்களிலும் கொஞ்சம் ஜனத்தை தான் தேவனை ஆசீர்வதிக்க போறார் இல்லை சொல்லாமா? இந்த மாசம் உனக்கு ஆசீர்வாதம், சமாதானம் இல்லை சொல்லாமா? ஆமா, நீயும் நானும் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தோம்னா அநேகத்துக்கு தேவன் அதிபதியா என்ன செய்வாரு. கொஞ்சம் ஆண்டு கேட்கிற கொஞ்சம் தான் கேட்கிறாரு, அதிகமாலாம் கேட்கல இல்லை சொல்லாமா? அந்த கொஞ்சத்துல தான் அவன் உண்மையா இருந்தான். ஒரு பிடி மாவு தான், ஒரு பிடி மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குது. அந்த மாவுல இருந்து ஆகாரத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு அடையை சுட்டு அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தனால 7 வருஷம் பஞ்சத்தில் அவன் ஆழ்ந்தாளாம் இல்லை சொல்லாமா? நீங்களும் நானும் என்ன காரியம் எந்த அதாவது வந்து எப்படி சூழ்நிலைகள் மாறினாலும் நம்மளை கைவிடாத தேவன் இல்லை சொல்லாமா? இந்த தேசத்துக்கு நீங்களும் நானும் தேவை, நீங்களும் நானும் தேவை. காரணம் இந்த தேசம் அழியாமல் இருக்கணும்னா நீங்களும் நானும் ஏசப்பாக்கு தேவை இல்லை சொல்லாமா? நீங்களும் நானும் இந்த தேசத்தில் இந்த கை உயர்த்தி நீங்களும் நானும் ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். அழிந்து போகிற மக்களுக்காக, எழுந்து போகிற மக்களுக்காக நீங்களும் என்ன செய்யணும். பயங்கரமான அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி, பல சேதங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு. அங்கே இங்கே வெள்ளப்போக்கு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் நானும் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது அங்கங்கே இருக்கிற எல்லா கிரியைகளும் என்ன செய்யும், அப்படி அப்படியே என்ன செஞ்சிடும், அமைதியில் ஆயிரும். நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. அதிகாலை எந்திரிச்சு தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஒரு மக்களாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அல்ல சொல்லாமா? எத்தனை பேருக்கு தெரியும் அழிவு பயங்கரமாக இருக்குன்னு? எத்தனை பேருக்கு தெரியும் பயங்கர சேதம், பயங்கர அழிவு இல்லை சொல்லாமா? இன்னும் இந்தியா பக்கம் திரும்ப போகுதுங்கிறான். இந்தியா பக்கம் பயங்கரமான புயல், காற்று, மழைகள்லாம் வரப்போகுதுங்கிறான். ஆனால் மனுஷனுடைய வாக்கு வீண் இல்லை சொல்லாமா? ஆமே, மனுஷனுடைய வாக்கு என்ன செய்யாது, நிறைவேறாது. தேவனுடைய வாக்கு தான் நிறைவேறு. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. 1000 தலைமுறை மட்டும் தேவனும் இறக்கத்தை காமிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். 1000 தலைமுறையா இந்த தேசத்துல வாழ வைப்பேன் இருக்கிறார். 1000 தலைமுறைக்கு இந்த தேசம் அழியாது, கையை தட்டவே இல்லை. 1000 தலைமுறை இந்த தேசம் என்ன செய்யும், நிலை நிற்கணும். அப்படின்னா உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் தேவனுக்கு தேவை இல்லை சொல்லாமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அடுத்து சொல்றார் 10 வாசியம்மா சொல்ற. கண்டிப்பா இந்த 7வது மாசம் பதில் அளிப்பார். பக்கத்து சொல்லுங்க, உனக்கு பதில் வரும். லெட்டர் எழுதின மாதிரி சொல்றார். ஆமா, பதில் வரும். எதை குறித்து நீ சோர்ந்து போய் இருக்கிறியோ
அதுக்கு உனக்கு பதில் என்ன செய்யும்? எப்படி சொல்றாரு பாருங்க, எழுது மீண்டும் வாசிடா. தம்மை பத்திகளை தம்மை பகைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவனுக்கு என்ன செய்வார்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் பதில் அளிப்பார். கண்டிப்பா இந்த 7வது மாசம் தேவன் பதில் கொடுப்பார். இல்லை சொல்லாமா? ஆமா, இந்த 7வது மாசத்துல வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இல்லை சொல்லாமா? யுத்தங்கள் அவருடையது சொல்வார், யுத்தங்கள் என்னுடையது அப்படிங்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 32:35 வாசியமா சொல்றேன். உபாகமம் 32:35 வாசியப்ப. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் அது எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் தீவிரித்து வரும். என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஆண்டவர் விடவே கூடாது. ஆண்டவரை தேடுறதுல நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? துரிதமாய். வேற எந்த வேலையில கூட நீங்க துரிதப்பட வேண்டாம். தேவனுடைய காரியத்தில் துரிதமா இருந்தீங்கன்னால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மற்ற வேலை காரியத்தில் துரிதப்படுத்துகிறோம், ஊருக்கு போறதுல, கல்யாண வீட்டுக்கு போறதுல, மற்ற நம்மளுடைய காரியத்தில் எவ்வளவு கர்சனையாக இருக்கிறோம். கனப்படுத்தணும், போகணும், கண்டிப்பாக போய் ஆகணும்னு நிற்கிறோம். ஆனால் தேவனுடைய பாதத்துக்கு மட்டும் நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப அற்பமாக வைக்கிறோம். அற்பமாக இருக்கக்கூடாது. இன்னையிலேருந்து இந்த 7வது மாதத்துலேருந்து தேவனை கனப்படுத்துகிறதுல நீங்களும் நானும் நம்பர் 1 இருக்கும். எத்தனை சந்தோஷமா! யார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? யாரை நீங்கள் மறந்தாலும் தேவனை என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறையா இழப்பிற்கு காரணம் தான். நிறைய நிந்தைக்கும், நிறைய அவமானத்துக்கும், நிறைய கஷ்டத்துக்கும், பாடுகளுக்கும், உபத்திரத்துக்கும் நம்ம ஆளானதுக்கு காரணமே தேவனை என்ன செஞ்சுட்டோம்? நம்ம பின்தள்ளிட்டு மற்ற காரியத்துக்கு என்ன செய்யறோம்? நம்ம முதல் இடம் கொடுக்குறோம். இது உண்மையா இல்லையா? மற்றவங்களுக்கு ஊருக்கு போகிறதுல எல்லா விதத்திலையுமே நம்ம ரொம்ப துரிதமாக இருப்போம். பார்த்துருக்கீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு மட்டும் வர்றதில் எப்படி இருப்போம்? சாக்கு போக்கு, இன்னைக்கு டைம் இருந்தால் போவோம். எவ்வளவு அற்பமான காரியம் பாருங்களேன். ஜீவன் தப்ப ஓடு. பக்கத்தை சொல்லுங்க. தேவனை ஆராதிக்க நீங்கள் எப்படி போடும்? ஜீவன் தப்ப ஓடும். இல்லை சொல்லாமா? திரும்பாதங்கிறார். திரும்பினு சிலையாயிருவேன். விட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டு ஓடுறான். பிள்ளை ஓடுது, இப்போ கனவு ஓடுறான். மனைவிக்குள்ள என்ன வந்துருச்சு? திரும்பி பார்த்தால உப்பாயிட்டான். இல்லை சொல்லாமா? 7வது மாதம் நீ திரும்பவே கூடாது. பக்கத்து சொல்லுங்க. மற்ற காரியத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? கல்யாண வீடு, இந்த அளவு வீடு, எந்த வீடாக இருக்கட்டும், 7வது மாதம் என் தேவனை நான் கனப்படுத்துவேன். 1000 தலைமுறை சும்மா கிடையாது. 1000 தலைமுறைக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் பதில் சொல்லுவேங்கிறார். என்ன சொல்லாமா? உனக்கு எதிர்த்து நிற்கிறவனுக்கு நான் ஃபைட் பண்ணுவேங்கிறார். நீ ஃபைட் பண்ண வேண்டாங்கிறார். யுத்தங்கள் என்னுடையது அப்படிங்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் ஜெயத்தை தருவார். இந்த 7வது மாதம் தேவனை நீ கனப்படுத்துகிற மகனாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லாமா? இன்னைக்கு எத்தனை பேர் திரும்பி போயிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி படித்து சொன்னேன். எல்லாத்துலையும் சொன்னேன். வீடு விஷயம் போகும்போது கூட சொன்னேன், கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். கர்த்தர் நல்லவர். வந்தவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ தடை இருந்திருக்கும், இருதையும் சொல்லியிருக்கும், கொஞ்சம் தூங்குவோம் சொல்லியிருக்கும். அப்படி தானே இருப்போம், பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம். வாக்குத்தத்த செய்தி ஞாயிற்றுக்கிழமை தானே, திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமை தானே நினைப்பேன். இல்லை, அவரை கனப்படுத்தும் போது உன்னை கனப்படுத்துகிற காலம் வந்துருச்சு. இந்த 7வது மாதம் உன்னை தேவன் உயர்த்துவார். என்ன சொல்லாமா? இந்த தேவனிடத்திலிருந்து வந்திருக்கு இந்த வார்த்தை. என்ன வார்த்தை வந்திருக்கு? வாக்குத்தத்தம் என்ன? வார்த்தை ஒன்றும் தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தை உன்னிடத்துல வந்திருக்கு. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது அந்த வார்த்தை தாமதிக்காது. உங்களுடைய வார்த்தை செய்து முடிக்கும். இல்லை சொல்லாமா? லட்சங்கள் வேணும், பாய் சொல்லுது, லட்சங்கள் வரும். கை தட்டவே இல்லை. வீடு கட்டணும், ரூபா தேவை. ஒரு இடம் வாங்கணும், ரூபா தேவை. என் பிள்ளைய படிக்க வைக்கணும், ரூபா தேவை. எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம். என்ன சொல்லாமா? ஆமா, நம்ம ஆராதிக்கிற தேவன் வாக்கு கொடுத்துட்டார். உன் வாக்கு ஒருபோது என்ன செய்யாது? மாறாது. அது செய்து முடிக்கும் இருக்கிறார். இந்த 7வது மாதம் ஜெபத்தோடு நீங்கள் செய்யுங்க. ஜெபத்தோடு தேவனிடத்தில் கேளுங்க. எல்லாம் தேவன் செய்து முடிப்பார். வேலை வாய்ப்பை தேவன் தருவார். நல்ல வேலை வாய்ப்பை தருவார்.
தேவன் தாமதிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். நீ எதிர்பார்த்து இருக்கிற வேலை வாய்ப்பு உன்னை தேடி வரும். கை தெரியுமா? என்ன சொல்லலாமா? வேலை என்ன செய்யாது? தாமதிக்காது. உனக்கு உயர்வு வரப்போகுது, தாமதிக்காது. என்ன சொல்லலாமா? ஆமா, தாமதிக்காமல் தேவன் உன்னை உயர்த்துவார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை தேவன் அளவுக்கு அதிகமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லலாமா? ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இடம் கொள்ளாத மட்டும். கை தெரிவுபடுத்தலாமா? நம்முடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா? இடம் கொள்ளாத மட்டும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதத்தை பாருங்களேன், இடம் கொள்ளாத மட்டும். என்ன சொல்லலாமா? ஆமே. அப்ப பாருங்க, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு 35 சொல்றாரு, உபாகமத்துல 32 35 சொல்றாரு, யுத்தங்கள் யாருடையது? பழி வாங்குறது யாருடையது? அவர் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். என்ன சொல்லலாமா? அவரை மட்டும் 6 நாள் வேலை செய்யுங்க, 7வது நாள் தேவனுடைய பாதத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லலாமா? இந்த வாக்கின்படியே தேவன் உங்களை உயர்த்துவார். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 40:17 எடுத்து வாசியம் சோத்திரம். சங்கீதம் 40:17 வாசிங்க. பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்றான்? கர்த்தரோ, இந்த வார்த்தை அடிதினம் நீங்க யூஸ் பண்ணணும். கர்த்தரோ என் மேல எப்படி இருக்கிறாரு? நினைவாய். இந்த மாசம், இந்த 7வது மாசம் உங்கள் மேலையும், உங்க கற்பத்து கனி மேலையும், உங்களுடைய வேலை காரியத்திலையும், உங்க வருமானத்திலையும் தேவன் எப்படி இருக்கிறாரா? நினைவாய் இருக்கிறார். என் பிள்ளைக்கு இது இந்த மாசம் வருமானம் இது போதாத, அவர் நினைவாய் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அவர் பாட்டு தெரியுமா? நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. போதும். என்ன சொல்லாமா? நோ நினைவு கூறுறார். தண்ணி என்ன செஞ்சிருச்சு? அது வத்திக்கிட்டே இருக்குது. கரெக்டாக எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்க வச்சு அவன் அங்கேருந்து என்ன செய்கிறாரு? குடும்பமாக என்ன செய்கிறாரு? வெளியே கொண்டு வர்றார். அதுபோல் இந்த மாதம் வெளியே கொண்டு வருவார். என்ன சொல்லாமா? தேவன் உங்களை உயர்த்துவார். எதுவும் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எப்பவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்ன சொல்லாமா? தேவனை ஆராதிக்கிற மக்கள், கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை என்னைக்காவது அப்படி பேசியிருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கீங்களா? கணவன் மனைவி 2 பேரும் பேசியிருக்கீங்களா? அப்படி பேசுனது இல்லையோ? ரொம்ப சந்தோஷம். பேசணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்ப்பா. இந்த மாதம் தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்கின்படி தேவன் இந்த வாக்கு என்ன சொல்லாமா? வார்த்தையை மறந்துடாதீங்க, கவனமாக பேசுங்க. வார்த்தை பொன்னாகும். என்ன சொல்லாமா? வார்த்தை உங்களை நடத்தும். வார்த்தை பேச ஆரம்பிச்சுட்டாலே உனக்கு முன்னாடி வந்து ஆசீர்வாதத்தை நிற்க பண்ணிடுவார். எதுவும் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாம். அவர் சொல்றாரு, பிரச்சனைக்கு நான் ஆச்சுங்கிறாரு, ஆசீர்வாதத்துக்கு நீ ஆச்சு அப்படிங்கிறாரு. பிரச்சனைக்கு நான் நிற்பேன், ஆசீர்வாதத்துக்கு நீ நிற்பேங்கிற. பக்கத்து சொல்லுங்க, பிரச்சனைக்கு அவர் நிற்பாரு, ஆசீர்வாதத்துக்கு நான் நிற்பேன். என்ன சொல்லாமா? சொல்லுங்க பக்கத்தில். பிரச்சனைக்கு அவர் வருவாரு, ஆசீர்வாதத்துக்கு நான் வருவேன். என்ன சொல்லாமா? ஆமாம். கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க. யாரும் வருத்தத்தோடு போவாங்களா? கல்யாணம் பத்திரிக்கை வைக்கும் போது என்ன கேட்பாங்க? சொல்லுங்க. யாரும் பத்திரிக்கை வைப்பாங்க, அவங்க என்ன கேட்பாங்க? வாங்கணுங்க. இல்லை, இன்னொன்று இருக்கு, பிரியாணியா சாதமா? அம்மா ஆடு இல்லை கடா இல்லைன்னு சொல்லும் போது அப்படியா அது பேசிக்கிட்டே இருப்பா. கல்யாணம் எப்போ வருதுன்னு பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவன் சொன்னது என்னது? பிரியாணி, ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குன்னு சொன்ன உடனே இவங்க வந்து போகும்போதே எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த மாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. பக்கத்து சொல்லுவாங்க, ஒரு கல்யாண வீடு போல இருக்கும் இந்த மாதம். கல்யாணம் தட்டி பயன்படுத்துமா? ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடு எப்படி இருக்கும்? கல்யாண வீடு போல இருக்கும். கவலைப்பட வேண்டாம். என்ன சொல்லாமா? ஆமா, உன் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறு. கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம காலை டிஃபன் என்ன மத்திய அதை கேட்க மாட்டோம், ஓடி போய் இலையில என்ன செஞ்சிருவோம்? ஆமா, கொடுக்கும் போது வச்சு என்ன செஞ்சிருவோம்? சாப்பிடுவோம்ல. அந்த மாதிரி இந்த 7வது மாசத்துல தேவன் ஒரு கல்யாண வீடை போல தேவன் மாற்றுவார். அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். எதை குறித்து கவலைப்படவே வேண்டாம். என்ன சொல்லாமா? அண்ணா சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு என்ன செஞ்சிருவோம்? வந்துடும். அதுபோல் மாதந்தோறும் கரெக்டாக வந்து மொய் எழுதிட்டு என்ன செஞ்சிடணும்? கர்த்தருக்கு மொய் எழுதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுங்க, அப்புறம் தேவன் என்ன செய்வாரு? உயர்த்துவார். உன் கையின் பிரயாசத்தை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், இன்னும் பெருக்க பண்ணுவார். அது பெருக்கத்துக்கு அளவே இல்லை. பக்கத்து சொல்லுங்க, உங்க பெருக்கத்துக்கு அளவே இருக்காது. இந்த மாசம் பாருங்க, பெருக்கத்துக்கு அளவே இருக்காது. பெருக பண்ணுவார். என்ன சொல்லாமா? உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். அப்ப சொல்றான் பாருங்க, கர்த்தாவே, சங்கீதக்காரன் எப்படி சொல்றார்? கர்த்தரோ என் மேல எப்படி இருக்கிறாரு? நினைவாய்.
இந்த வார்த்தை நீங்க டெய்லி பேசணும். எத்தனை பேச ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் என் மேல எப்படி இருக்கிறாரு, என் பிள்ளை மேல எப்படி இருக்கிறாரு, என் குடும்பத்து மேல எப்படி இருக்கிறாரு, என்னுடைய வருமானத்து மேல தேவன் எப்படி இருக்கிறார். மறந்துடாதீங்க, வருமானத்தின் மேல தேவன் நினைவா இருக்கிறார். ஒரு பிள்ளை வீட்டில் வந்து சமையல் அடிக்கும் போது என் பிள்ளை சாப்பிடணும், குழம்பு வைக்கும்போது சாப்பாடு வைக்கும்போது எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை சாப்பிடணும், என் பிள்ளை சாப்பிடணும் வந்தால் நிறைவாக இருப்பா. அதுபோல் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல இந்த 7வது மாதம் தெய்வம் உங்கள் மேலே நினைவாக இருப்பார். இல்லை சொல்லாமா? உங்கள் வீட்டில் ஒரு கடுகு கூட குறைவர இல்லை சொல்லாமா? கடுகு அளவு குறைவில்லாமல் தெய்வம் நடத்துவார். எது இருக்கிற விதையிலேயே தானியத்திலேயே சிறுசை எடுத்திருக்கிறாரு, கடுகளவு உனக்கு குறை என்ன செய்யாது. அந்த லெவலில் தேவன் உன்னை வழி நடத்துவார். அப்பத்தின் தெரியுற தேவன் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லாமா? ஆமாம், நீ மாவு பசங்க எண்ணெயும் மாவு என்ன செய்யாது, குறைபடாது. அப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நன்றி ஏசப்பா, சோத்திரம். சங்கீதம் 70:4 சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் 70:4 சங்கீதம் 70:4 வாசிங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மேல் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாராக. எப்பொழுதும் எப்படி சொல்றாரு, எப்படி எழுதியிருக்கிறாரு? மீட்டு வாசி அம்மா. பார்த்தீங்களா? ரட்சிப்பில் நீங்க என்ன செய்யணுமா? அதிகாலமே ஜெபித்தால் வேத வாசித்தால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும், வேணும். டீ குடிக்கிறது போல நம்மளுடைய காரியத்தில் எப்படியெல்லாம் நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதை விட இது மேலானது. எது சந்தோஷமா இருக்கீங்க? அதிகாலமே அவரை கனப்படுத்துகிற பழக்கம் உங்களுக்குள்ள இருந்தால் இந்த சொன்ன வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன சொல்லாமா? அவரை மகிமைப்படும்படியான காரியத்தை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லாமா? ஆமே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தானியேல் சீக்கிரமாக வாசிக்கலாம், பாங்க டைம் இல்லை. தேவன் நல்லவர். தானியேல் 9:19 வாசியமாக சொல்லுங்கள். தானியேல் 9:19 வாசிங்களேன். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த 7வது மாசம் தாமதியாமல் ஆண்டு அதிகாலம் எழுந்திரிச்சு நீங்க முறையிடணும். தாமதியாமல் என்னுடைய காரியங்கள் என்ன செய்யணும், என் பிள்ளையுடைய காரியங்கள் என்ன செய்யணும், தாமதியாமல். அவனுடைய ஜெபம் பாருங்க, கர்த்தர் நல்லவர். தாமதியாமல். நீங்க தாமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேசம் தப்பிக்காது. இந்த தேசம் என்ன செய்யாது, தப்பிக்க முடியாது, அழிஞ்சு போயிடும். தாமதியாதையும் அதிகாலமே இருந்துச்சு நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட முறையிடுற மக்களாக இருக்கணும். அவர்கிட்ட முறையிட்டு நீங்க போங்க, ஜெயம் நம்மளுக்கு தான். எந்த சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு என் வாழ்க்கையில் நீங்க தாமதம் பண்ணிடாதீங்க ஆண்டவரே. என் வேலையை தாமதம் பண்ணிடாதீங்க, என் பிள்ளையுடைய வேலையை நீங்க தாமதம் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் முடியுங்குள்ளையும் எலும்புன்னு சொல்லிட்டீங்க ஏசப்பா. என் பிள்ளை எழுப்பிட்டான், என் கணவன் எழுப்பிட்டாங்க. ஆண்டவர் ஏசப்பா நாங்கள் எழுப்பிட்டோம், எங்க காரியத்தை என்ன செய்யுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் தேவன் வாக்கியம் பண்ணுவார். இல்லை சொல்லாமா? ஆமே, நன்மையானது தேவன் செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு நன்மையான வழியை தேவன் காமிப்பார். என்ன சொல்லாமா? ஆமா, கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. என்ன சொல்லாமா? தானியேலை குறித்து சில வார்த்தைகள் அடுத்து நம்ம கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். 18 வாசி. அப்பா சொல்ற வசனத்தை மட்டும் வாசி. 18 வாசிடா. பார்த்துறோம். அவன் என்ன சொல்றான், அறிக்கை இடுறான் பாருங்களேன். நான் வாழுகிற தேசம், வேலை செய்கிற இடம், நான் இருக்கிற இடம், இருப்பு எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. அடுத்து சொல்றாரு 20 சொல்றாரு, வாசியப்ப. அம்மே, அடுத்து கீழே சொல்ல 21. ஆமென். கண்டிப்பா அந்த மாசம் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் நினைச்சுவாரு. அதுதான் இந்த 7வது மாசம் தாமதிக்க மாட்டார். உங்க ஜெபத்துக்கு தேவன் தாமதிக்க மாட்டார். என்ன சொல்லாமா? உங்க மூச்சு விடங்களையும் தேவன் செய்து முடித்திருவார். என்ன சொல்லாமா? அடுத்து கீழே சொல்லுவாரு. அம்மா சொல்லுவா வாசியம்மா.
கையை தெரியும் எப்படிதாப்பா வேண்டிக் கொள்ளும் போது அங்க தேவன் என்ன செஞ்சிட்டாரு. ஆமா, கண்டிப்பா சொல்லுவோம், ஜெபம் முடியுங்குள்ளையும் தேவன் செய்து முடிப்பார். ஜெபங்கிறது வார்த்தையில தான் இன்னைக்கு இந்த மாசம் வாழ்க்கையே இருக்குது. என்ன சொல்லாமா, அவன் செய்து ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்பாக தேவன் என்ன செய்யறார், அவனுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். 23 வாசியமா சோதரர். போதும் என்ன சொல்லாமா, இந்த 7வது மாசம் ஆண்டு சொல்றாரு, மிகவும் பிரியமானவன். இந்த குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். இல்லை சொல்லாமா, தானியேலை எப்படி தேவன் பிரியமானவன் சொல்லி நேசித்தாரோ, இந்த மாதம் இந்த 7வது மாதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பிரியமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். இல்லை சொல்லாமா, அவருடைய நேசம், அவருடைய அன்பு குறையாமல் இருக்கும். உங்கள் மேலே அவர் அளவுக்கு அதிகமான அன்பு தேவன் வச்சிருக்கிறார், இறக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த 7வது மாதம் தேவன் வாக்குகளை தேவன் நிறைவேற்றுவார். இல்லை சொல்லாமா, உங்கள் வாக்குகளை தேவன் செய்து முடிப்பார். என்ன சொல்லாமா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு தேவன் என்ன செய்தார், செய்து முடித்தார். அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் தேவன். ஏதோ சந்தோஷமா இருக்கிறீங்க. ஏசாயா 51:14 வாசியம் சொல்லு. 51:14 வாசியம் சொல்லு. நன்றி யேசுவா. சோதர சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஆமே, ஏதோ சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமே, அவனுடைய அப்பம் ஒருபோது என்ன செய்யாது, குறையாது. இந்த 7வது மாதம் அவனுக்கு ஒரு விஷயத்தில் தேவன் நினைச்ச மாட்டார், குறை வைக்க மாட்டார். எல்லாமே தேவன் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லாம நன்றி யேசுவா. சோதர எரேமியா 1:12 வாசியம். எரேமியா 1:12 வாசியம். இந்த மாசம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய போறாரு, தீவிரமாய் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை குடும்பத்தில் அடிக்கடி நீங்க என்ன செய்யணும், சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும். தீவிரமா நிறைவேற்ற போறாரா, உன் வேலை உனக்கு என்ன செய்ய போகுது, உன் எதிர்காலத்தை என்ன செய்ய போறாரு. என்ன சொல்லாமா, நீ உன் வேண்டுதல் தேவன் என்ன செய்ய போறாரு, கர்த்தர் நடத்துவார். ஏதோ சந்தோஷமா இருக்கீங்க. நல் வார்த்தைகளை வீட்டில் என்ன செய்யுங்க, பேசுங்க. நல் வார்த்தைகளே பேசுங்க, தேவன் நல்லதே செய்வார். என்ன சொல்லாமா. ஆமே, அது குறைவான வார்த்தைகள் நாவிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தெளிவாக பேசுங்க, கர்த்தராதே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். என்ன சொல்லாமா. ஆமே, தாமதியாமல் தேவன் என்ன செய்ய போறாரு, நிறைவேற்ற போறார். ஆதிகாமத்தை தேர்த்து வாசிக்கலாம். ஆதிகாமம் 4:15 வாசி அமைச்சு. ஆதிகாமத்தில் 4:15 வாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும். அஞ்சம்மா எது வாசித்தீங்க? 4 சோத்திரம். நன்றி யேசுவா. சோத்திரம். யோசேப்பை குறித்து எடுத்தாப்பா. யோசேப்பு பாடபாத்திரக்காரன் என்ன செய்கிறாரு, அப்போ அங்கேருந்து சிறையிலேருந்து அவன் விடுதலையாகி அவன் போகிறான். அங்கே போய் பார்வோன்ட்ட சொல்கிறதுக்கு மறந்துடுறான். அதுக்கப்புறம் சில காலங்கள் கடந்து போய் அதுக்கப்புறம் அவன் நனவுப்படுத்தி சொல்கிறான். அந்நேரம் இவனை கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்துவான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொன்ன உடனே சொப்பனத்தையும் சொல்லுவான், அர்த்தத்தையும் சொல்லுவான். அப்படித்தானே? அந்நேரம் இவன் சொல்லுவான். இவன் சொன்ன உடனே, நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ இந்த அர்த்தத்தை சொல்ல போகிறேன்னு சொன்ன நான் சொல்லுவேன், இல்லை இது நான் அல்ல, இது தேவன் சொல்லுவான்னு சொல்லுவான். வாசியப்ப சொல்லி வாசியப்ப 41 சாரி அப்பா தான் மறந்துட்டேன். அப்பொழுது பார்வோன் கொண்டு வந்தார்கள். போதும் என்ன சொல்லாமா. இந்த 7வது மாசத்துல தேவன் நம்மளோட வஸ்திரத்தை முதற்கொண்டு மாற்றுகிறவரா இருக்கிறார். உன் சிறையிருப்பை தேவன் மாற்று. பக்கத்து சொல்லுங்க, உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். இந்த 7வது மாசம் பாருங்க, சின்ன சிறை அந்த சிறை எல்லா சிறையும் தேவன் நினைச்சுவாரு மாற்றுவோம். பிள்ளைகளுடைய சிறை தேவன் மாற்றுவார். என்ன சொல்லாமா. உன் வேலையில் ஒரு சிறையிருப்பு இருக்கு, வேலையில் ஒரு சிறையிருப்பு இருக்கு. அந்த சிறையிருப்பு இருந்து தேவன் ஒரு மாற்றத்தை என்ன செய்வார், தருவார். சுற்றிலும் வேலையடை பரிந்து சந்தோஷமா இருக்கீங்க. நம்மளை காக்கிற தேவன் எல்லாத்தையும் விலக்கி
எல்லார் மேலேயும், எல்லா குடும்பத்து மேலேயும் தேவன் நினைச்ச போறாரு, வேலி அடைப்பார். புது வேலி அடைத்து தேவன் நம்மளை நடத்துவார். என்ன சொல்லாமா, அந்த வேலியை தாண்டி யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது. அப்படி நம்மளுடைய சபை மக்களை சுற்றி வேலி அடித்து தேவன் காதுவாத்துக்கணும். அப்போ அவங்க சொல்லுவான் பாருங்களேன், தேவன் அந்த இடத்துல மகிமைப்படுத்துவான் பாருங்க. இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் நீ சொல்லுவேன் நான் கேள்விப்பட்டேன்னு சொன்ன உடனே பெருமைக்கு அங்கே இடம் கொடுக்காதபடி அவன் சொல்லுவான், நான் அல்ல. கீழே வாசியமா சொல்றேன் பாருவோம். யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான செய்வார். அவர் சொல்றார், நான் அல்ல. பார்த்தீங்களா எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லணும், ஆண்டவரே நான் அல்ல, என் வார்த்தை அல்ல, என் வார்த்தையில் உங்கள் வார்த்தை என்ன செய்யட்டும், இணைந்து இருக்கட்டும் ஏசப்பா. நான் சொல்லுகிற வாக்கெல்லாம் பழிக்கட்டும் ஆண்டவரே, நான் சொல்லுகிற வாக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே, அப்படி மட்டும் சொல்லுங்க. அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க. இவனை பெருமையாக பேசுனான் யாரு, பார்வோன். அதை ஏற்றுக்கொள்ளாம நான் அல்ல என்ன சொல்லாமா, மங்களகரமான வார்த்தையை என் நாவில் தேவன் தருவார் அப்படிங்கிறார். எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு டைம் கொடுங்க, நான் அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி இந்த வாக்குகளை கொண்டு வந்து உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? வாக்குகள் நிறைவேறும். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களுடைய வாக்கு, கணவனுடைய வாக்கு, மனைவியுடைய வாக்கு, பிள்ளையுடைய வாக்கு தேவன் நிறைவேற்றுவார். என்ன சொல்லாமா, அதான் சொன்னார், உன்னை யாராவது அந்நியர் உன்னை பார்க்கும்போது நல் வாக்குகளை சொல்லி உன்னை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். என்ன சொல்லாமா, இந்த மாதம் யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு, சபிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்லாமா, ஆமே, உன்னை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாக்குக்கு தேவன் என்னைய உறுதுணையாக வச்சிருக்கிறார். என்ன சொல்லாமா, நம்ம இந்த வாக்கின்படியே தேவன் நம்ம நடத்துவார். இந்த மாதம் வாக்கு ஒருபோது என்ன செய்யாது, வீண் போகாது, வாக்கு செய்து முடிக்கும். என்ன சொல்லாமா, ஆமே. அப்போ பாருங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த யோசிப்பு என்ன செய்யலை, பெருமைக்கு என்ன செய்யலை. இந்த மாதம் பெருமையாக இருக்கக்கூடாது, மேற்றுமை இருக்கக்கூடாது. தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துவார். என்ன சொல்லாமா, பெருமைக்கு இடமே என்ன செய்யக்கூடாது. இயேசுவை தவிர நம்மளுக்கு யாரும் பெருமை கிடையாது. இல்லை சொல்லாமா, ஆமே, ஏசப்பாக்கு மட்டும் அந்த பெருமையை கொடுக்கணும். ஏசப்பா நீங்க தான் எனக்கு. இல்லை சொல்லாமா, ஆமே ஆமே, அவர் தான். அவர் சொல்றா பாருங்க, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா நான் தீலே மடிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மான சஞ்சலத்தில், ஆமே, உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மான சஞ்சலத்தில் இயேசுவின் அன்பு போதுமே, நேசரேவுன் கிருபை போதுமே, இயேசுவின் அன்பு போதுமே, ஆமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா நான் துக்கத்திலே மடிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மான சஞ்சலத்தில் மடிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மான சஞ்சலத்தில் மடிந்திருப்பேன், இயேசுவின் அன்பு போதுமே, ஆமே. மங்களகரமான ஆசீர்வாதம் வரப்போகுது உங்க வீட்டுக்கு, மங்களகரமான ஆசீர்வாதம். நான் சொல்றான், ஆண்டவரே, ராஜா பார்த்து சொல்றான், இருங்க, மங்களகரமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, விட என்ன செய்ய போறாரு, தரப்போறாரு. அதனால எல்லாரும் அப்படி எல்லாரும் எதிர்த்து நிற்கலாம். ஆண்டவரே, இந்த மாதம் கொடுத்த அந்த வாக்கின்படி எங்களை ஆசீர்வதிங்க, மங்களகரமான ஆசீர்வாதம் எங்களை தேடி